நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உங்களுக்காக தானே உங்க அம்மா செத்து போனாங்க. என்னோட வருத்தமே அதுதான். எனக்காக தானே அம்மா. எனக்கு நல்லாவே தெரியும் எனக்காக என் அம்மா உயிரையே கொடுப்பாங்கன்னு. அதனாலதான் நான் எப்பவுமே அம்மா கூட போயிட்டு வந்துட்டே இருந்தேன். எனக்காக என் அம்மா உயிரை கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னோட அம்மாக்காக நான் உயிரை கொடுக்கணும்னு நினைச்சேன். அக்கா, உண்மைதான். நான் தானே சௌமியா என் அம்மாவுக்கு பதிலா செத்து போயிருக்கணும். நான் இந்த உலகத்துல உயிரோட இருக்கிறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம் இருக்க போகுது? இருக்குக்கா. லக்ஷ்மி ஆண்டியோட ஆத்மாவுக்காக நீங்க வாழ்ந்துதான் ஆகணும். இல்லனா ஆண்டி உங்களுக்காக செத்து போயிட்டாங்கன்னு சொல்றதுல என்னக்கா அர்த்தம் இருக்கு? நீங்க நல்லபடியா வாழணுன்ற ஆசை ஆண்டிக்கு இருந்ததுனால தானே ஆண்டி எல்லாமே பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஆத்மா சந்தோஷப்படணும்னா நீங்க என்னக்கா பண்ணணும்? வாழணும். நான் வாழணும்ல. ஆனா என் அம்மா இல்லாத இந்த உலகத்துல எப்படி? என்னால அதை யோசிச்சு கூட பண்ணி பார்க்க முடியல கடவுளே. அக்கா, அழாதீங்கக்கா. நீங்க எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டீங்க. எல்லாத்தையும் சேர்த்து நீங்க இதையும் தாங்கிக்கோங்கக்கா. கண்டிப்பா நல்ல காலம் பிறக்கும்க்கா. பிறந்தே ஆகும். லக்ஷ்மி ஆண்டியோட மனசு உங்க கூட இருக்கும்போது கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி தான் நடக்கும். நீங்க மனசளவுல அதுக்கு தயாரா இருந்தா மட்டும் போதும். அம்மாவுக்காக பசங்க இதையாவது பண்ணாங்க. நல்லதுதான். நீங்க எல்லாரும் இங்கேதான் இருக்கீங்களா? வெளியில யாரும் இல்லாதனால இங்க இருக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். கடைசி காலத்துல அம்மாக்கு நாங்க தான் இருப்போன்னு அம்மா புரிஞ்சுக்கவே இல்லை. அதனால தான் ஆயுசு முடியாமலே அம்மா இந்த உலகத்தையே விட்டு போயிட்டாங்க. அம்மாக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு இதை பத்தி சொன்னா புரியாதுன்னு. இவங்களுக்கு முன்னாடி நாம அம்மாவோட எதிரிங்க. எப்ப பார்த்தாலும் கடிச்சு கொதறணும்னு நினைக்கிற எதிரிங்க. அப்படி எதிரிகளே இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுமா ராஜு? ஆமா, நாங்க இருந்தோம். அம்மாவோட எல்லா செயல்களையும் நாங்க எதிர்த்தோம்.
எக்காரணத்து கொண்டோம் அம்மா மேல வரக்கூடாதுங்கிறதுக்காக எங்களால பண்ண முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணோம். ஆனா அதை ஏன் பண்ணோம்னா எங்க அம்மா எங்க கிட்ட வந்து சேரணுங்கிறதுக்காக பண்ணோம். அதுக்குன்னு இந்த மாதிரி ஆகணுங்கிறது எங்க நோக்கம் இல்லை. அம்மா இந்த சாவை விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. நல்லா வாஷ் பண்ண துணி இருக்கிறப்போ அதை போட்டுக்காம எங்க இருந்தோ கிழிஞ்ச துணியை கட்டிக்கிட்டாங்க. அதுக்கு கடவுள் கொடுத்த தண்டனை. பெத்த பிள்ளைங்கள வேண்டான்னு சொல்லிட்டு உங்க அப்பாவோட 2வது பொண்டாட்டிக்கு பிறந்த பிள்ளைய காப்பாற்றணும்னு நினைச்சதுதான் உங்க அம்மாட்ட நீங்க பார்த்த குற்றமா? உங்க பார்வையில அது பெரிய குற்றமா இருந்தாலும் உங்களுக்கு புரியாத பல நல்ல விஷயங்களும் இருக்கு. அதனாலதான் அதை சாக்கா வச்சு உங்க அம்மாவுக்கு கடவுள் இப்படி ஒரு தண்டனையை கொடுத்தாருன்னு நான் நம்பவே இல்லை. அக்காவோட மரணத்துல எனக்கு சந்தேகம் இருக்கு. அதை கண்டுபிடிக்கணும். மாமா நீங்க என்ன குழப்பறீங்க? காத்தையும் மழையும் பொருட்படுத்தாம அம்மா அந்த நேரத்துல அங்க போகும்போது நடந்த ஆக்சிடென்ட்டை அது அம்மாவோட அகங்காரமாவும் தெனாவட்டாவும் பார்க்கறதுக்கு பதிலா அம்மாவை நியாயப்படுத்த நீங்க வேற காரணத்தை கண்டுபிடிக்க முயற்சி பண்றீங்களோ? உங்க அம்மா செத்து மண்ணானதும் நீங்க எல்லாரும் உங்க அம்மாவை இப்பவும் எதிரியா தானே பாக்குறீங்க. என்னோட சந்தேகத்தை நான் சொன்னேன். உங்க அம்மாவுக்கு ஒன்னும் அந்த ரோடு புதுசா ஓடிக்கிட்டு போற பாதை இல்லையே. கண்ணை கட்டியிருந்தாலும் உங்க அம்மா சரியா வண்டி ஓட்டுவாங்க. வண்டியோடைய பிரேக்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு போலீஸோட ரிப்போர்ட்ல கிளியரா வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி நடந்திருக்கும்? அவங்க அசால்ட்டா இருந்திருக்கலாம்ல. ஒரு நிமிஷத்துல கவனம் கொஞ்சம் தடுமாறி இருந்தா. அது மட்டும் இல்லாம டயர்ல நம்ம கொஞ்சம் கண்ணை மூடினா எல்லாம் முடிஞ்சு போயிடும்ல. ஆமா, இது பத்தாதுன்னு காத்து மழை எல்லாமே அம்மா தனியா இருந்ததுனால மயங்கி போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்திருக்கும். நீங்க 3 பேருமே ஒவ்வொரு காரணம் சொல்லும்போது போலீஸ் இந்த கேஸை ஈஸியா முடிச்சிருவாங்க. ஆனா செத்து போனது உங்க அம்மா. அதுல யாருக்காவது ஏதாவது பங்கு இருந்துச்சுன்னா அதை வெளியே கொண்டு வர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இங்க பாருங்கப்பா, ஆள் உயிரோட இருக்கும்போது எதிர்க்கலாம். அதை நீங்க ஆத்மா கிட்ட காட்டாதீங்க. அம்மாவை பலி கொடுக்கறதுக்கு பதிலா அம்மாவை கொன்னவனை கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் நீங்க உண்மையிலேயே உங்க அம்மாவுக்காக செய்யற புண்ணியம். ஓஹோ, அப்ப அம்மாவோட மரணம் கொலை கேஸ்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா மாமா? முடிவு பண்றதுக்கு நான் யாருப்பா? அதுதான் என் நம்பிக்கை. இதுக்கப்புறம் போலீஸ் விசாரிச்சு உண்மையை சொல்லட்டும். நீங்க தலையிட்டீங்கன்னா போலீஸ் நிஜமாவே என்கொயரி பண்ணுவாங்க. இல்லைன்னா இந்த ஆக்சிடென்ட் எதிர்ச்சியா நடந்துச்சுன்னு ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. டிஜிபிக்கு நேரடியா மனு கொடுக்கணும். தேவைப்பட்டுச்சுன்னா ஹோம் மினிஸ்டரையும் பார்க்கணும். இதுக்கு பின்னாடி போகலாம் எங்களுக்கு நேரம் இல்லை மாமா. பணம் செலவாகிறது மட்டும் இல்லாம இதால நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆமா, எங்களோட அம்மா இப்ப எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அது ஒரு வேலை விபத்துல கொலை பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டாலும் செத்து போன அம்மா திரும்ப வந்துருவாங்களா என்ன? அதுக்காக குற்றம் செஞ்சவங்களை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்த வேண்டாமா ராஜு? யாருமே இல்லாத ரோட்ல அனாதையா இருந்தவங்க ஒன்றும் சாகல. உங்க 3 பேருடைய அம்மா தான் செத்து போயிருக்காங்க. நீங்க அந்த மாதிரி பார்க்காம ஒருத்தங்க உங்க அம்மாவை கொண்டிருக்கான்னா அது உங்களுக்கு விட்ட சவால்னு நீங்க நினைக்கணும் இல்லையா? அம்மாவை யாரோ கொண்டுட்டாங்கன்னு எங்களுக்கும் அப்படி தோணணும் இல்லை மாமா? நீங்க அம்மா மேல இருக்க கடமையும் ஆதாயத்தையும் காட்டுறதுக்காக புதுசா ஒரு கதையை சொல்றீங்கன்னு எங்களுக்கு தோணுது. அதை இவர் காட்டி தானே ஆகணும். கூட பிறந்தவராச்சு. அவங்க உயிரோட இருந்தப்ப அம்மா கிட்ட இருந்து நிறைய உதவிகளை இவர் வாங்கியிருக்காரு. பாருங்க, நன்றியை மறக்காம இருக்கிறது நல்லது. ஆனா அதை வச்சு யாருக்கும் உபத்திரவம் பண்ணாதீங்க. அப்படின்னா உங்க அம்மாவுடைய மரணம் சம்பந்தப்பட்ட ஒரு என்கொயரி வந்துச்சுன்னா உங்களுக்கு அது உபத்திரம்னு சொல்ல வரீங்களா? எல்லாரையும் சந்தேக பார்வையோட பார்க்காதீங்க மாமா. என் தம்பிங்க 2 பேரும் சொன்னதுல அந்த மாதிரி எந்த அர்த்தமும் இல்லை. எங்களுக்கு அந்த மாதிரி சந்தேகம் இல்லைன்னு தான் அவங்க சொல்றாங்க. அம்மா என்னைக்கு அந்த பொண்ணுக்காக வீட்டை விட்டு வெளியே போனாங்களோ
அன்னையில இருந்து அம்மாவுக்கு கஷ்ட காலம்தான். அத கடைசியில அம்மாவை மரணத்துக்கே கொண்டு போய் விட்டுடுச்சுன்னு நாங்க நம்புறோம். ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருந்தா நீங்களே விசாரிங்க. ஆனா அம்மாவை சாக்கா வச்சு அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த பழைய வீட்டையும் இடத்தையும் வச்சு நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது நடக்காது மாமா. அதுல இருந்து ஒரு மண்ணை கூட விட்டு கொடுக்க மாட்டேன். எங்க அம்மாவோட நினைவா அதை நல்லபடியா பார்த்துக்கணுங்கிறது தான் எங்களோட ஆசை. இந்த சடங்கெல்லாம் முடியட்டும், நாங்க அங்க வரோம். எங்களை விட்டு எங்க அம்மா போனதுக்கு காரணமா இருந்த எல்லாரையும் அந்த வீட்டுல இருந்து நாங்க அடிச்சு துரத்த போறோம். மாமா, இதுக்கப்புறம் எங்க கூட இருந்தீங்கன்னா அதுக்கான பலன் கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு இந்த ஜென்மமே வேஸ்ட். நிறுத்துங்கடா நன்றி கெட்டவனுங்களா. நீங்கெல்லாம் இப்படிதான் பேசுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நீங்க வெளியே பண்ண சடங்குகளை வச்சு பார்க்கும்போது என்னுடைய மருமகனுங்க மனசுல அவங்க அம்மா மேல கொஞ்சமாவது பாசம் வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன். இல்ல, எதுவுமே இல்ல, எல்லாமே பொய்யா பண்ணிருக்கிறீங்க. உண்மையை சொல்லணும்னா நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் எங்க அக்காவை கொண்டிருக்கீங்கன்னு நான் சந்தேகப்படுறேன்டா. நான் மட்டும் முயற்சி பண்ணா கண்டிப்பா அதையும் ப்ரூவ் பண்ணுவேன். நீங்க 3 பேரும் அதை பார்க்கணுமா? டேய் கிழவா, பார்த்து பேசு, வார்த்தையை தேவையில்லாம விடாத. எங்களுக்கும் எங்க அம்மாக்கு இடையில பல பிரச்சனைகள் இருந்திருக்கு பாரு. அதுக்காக நீ இப்படி சொன்னா மாமானு கூட பார்க்க மாட்டேன். உங்க மகன் கேஸை எடுத்து நடத்த ஆள்லன்னு அந்த கோவத்தை எங்க மேல காட்டுறீங்களா? மத்த எல்லாத்தையும் நாங்க சகிச்சுப்போம். ஆனா எங்க அம்மாவை நாங்க தான் கொண்டோம்னு சொன்னீங்கன்னா. நீங்க பாருங்க, இவங்க சொல்றது கேட்டீங்களா? இதுக்கு மேல ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க எல்லா தப்பாயிடும். போங்க, நீங்க போறதா நல்லது. போறேன், நான் போறதுக்கு தான் வந்தேன். உங்க அம்மாவுடைய சாவை பத்தி உங்களுக்கு கவலை இல்லைன்னா எனக்கு மட்டும் என்ன? ஆனா காலம் இதுக்கான பதில சொல்லும். அது எல்லாத்தையும் ஞாபகத்துல. அமைதியா. இப்ப இது சாவிட, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆளுங்களா வருவாங்க. இப்ப இவரு இங்க இருந்து வெளியே போட்டோம். போயா போதும். உட்காருங்கக்கா. அடுப்புல டீ வச்சுட்டு வந்திருக்கேன், நான் அதை எடுத்துட்டு வந்துடுறேன். இவ குளிச்சிட்டு வந்தாளாமா? இல்ல, முகத்தை கழுவிட்டு ட்ரெஸ் மட்டும் மாத்திருக்காங்க. ஆனா அதுக்கு நாப்பட்ட பாடு இருக்கே. இப்பதான் நிம்மதியா இருக்கு. எல்லாத்தையும் தாங்கிக்க கூடிய தைரியம் இப்பதான் இவளுக்கு வந்திருக்கு. நான் போய் டீ எடுத்துட்டு வரேன் பாட்டி. அது அக்காவை குடிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு உங்களோடது. நீ வருத்தப்படாதேன்னு சொல்றதுக்கு இந்த பாட்டியால முடியாது. இருந்தாலும் சொல்றேன், அம்மா போனதுக்கு அப்புறம் உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம எதிரிகள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது உனக்கு மட்டும் இல்லம்மா, உன் அம்மாவோட ஆசையும் நிராசையா போயிடும்.
இதுக்கப்புறம் விஜயலட்சுமியோட பேரை காப்பாத்துறதுக்கு உன்னால மட்டும்தான் முடியும். உனக்கு முன்னாடி உன் வாழ்க்கை எவ்வளவு நீளமா இருக்குன்னு தெரியுமா கிருஷ்ணா? நீ வாழணும், அப்பதான் நான் ஜெயிப்பேன். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறமா என்னால உன் கூட வாழ முடியாதுல்ல. அதுக்கப்புறமா கண்டிப்பா உன்னோட மனசுலதான் வாழ்வேன். உனக்கு பிறக்க போற பொண்ணோட பசங்களுக்கு நீ இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். அதாவது பெத்த பசங்க ஒதுக்கி வச்ச இந்த அம்மாவுக்கு உன்னோட தலைமுறையினால அம்மாக்கு ஆத்ம சாந்தி கிடைக்கணும். என்ன அச்சுதா, போன உடனேயே திரும்பி வந்துட்ட? ஒரு இழப்பு நடந்த வீடுன்னு கூட இல்லாம அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்களா? பாட்டிமா, அந்த பசங்க எல்லாம் அங்கதான் இருக்காங்க. வேண்டிய காரியங்களும் பண்ணிட்டாங்க. ஆனா அதையெல்லாம் ஏன் பண்ணாங்க தெரியுமா? அவங்க கடமை முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல. உன் மனசுல இருக்கிற சந்தேகத்தையும் விஷயங்களையும் நீ அவங்க கிட்ட சொன்னியா? சொன்னேன். ஆனா அதுக்காக என்ன அவங்க அடிக்காம விட்டதுதான். அவங்க பசங்க யாருக்குமே அவங்க அம்மாவுடைய மரணத்துல சந்தேகம் இல்லை. அவங்க இதுல இருந்து தப்பிக்க பாக்குறாங்க. என் லக்ஷ்மிக்கு பிறந்த 3 பிள்ளைங்களுமே இப்படி நன்றி கட்டத்தனமா இருக்காங்க. எனக்கு இப்ப என்ன சந்தேகம்னா, என் அக்காவோட சாவுல என் அக்கா பசங்களுக்கு பங்கு இருக்கும்னு தான். அச்சுதா, நான் வேற என்னதான் பண்ணட்டும் பாட்டி? சொந்த அம்மா இறந்து போயிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தை கொஞ்சம் கூட கொடுக்கலையே. இல்ல அச்சுதா, பெத்த பிள்ளைங்க கையால சாகிற அளவுக்கு அவ ஒன்னும் பாவம் செய்யல. அவளை கொன்னவங்களை காப்பாத்த அவ பசங்க முயற்சி பண்றாங்க. அப்படியும் வாய்ப்பு இருக்கு. அப்படி செய்யக்கூடியவங்க தான். என் மனசுக்குள்ள இருந்த எல்லாத்தையுமே அவங்க கிட்ட சொல்லிட்டேன் பாட்டி. அந்த குடும்பத்தை 2ஆ பிரிக்கணுங்கிற முடிவை அவங்க சைட்ல இருந்து வரக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய பிரார்த்தனை. அட அப்பா, நீங்க வந்துட்டீங்களா? என்னங்கப்பா, டீ எடுத்துக்கோங்க. பால் இல்லாததுனால பிளாக் டீ தான் போட்டேன். உனக்கும் டீ போட்டியாம்மா? பரவாயில்லப்பா, நான் போய் இன்னொரு டீ போட்டுக்கிறேன். இந்தாங்க பாட்டி, எடுத்துக்கோங்க. எனக்கு வேண்டாம்மா. பச்சை தண்ணி கூட குடிக்கிற மனநிலையில நான் இப்ப இல்ல. இப்படி சொல்லி எஸ்கேப் ஆகாதீங்க. நீங்க டீ குடிக்காம இருக்கும்போது கிருஷ்ணக்கா குடிப்பாங்களா என்ன? இங்க பாருங்க, நீங்க குடிச்சதான் கிருஷ்ணக்காவும் குடிப்பாங்க. இல்லைன்னா நான் அங்க போனதுக்கு அப்புறம் கிருஷ்ணக்கா கஷ்டப்படுவாங்க இல்லையா? கிருஷ்ணா, இந்த டீயை கொஞ்சமாவது குடிமா. இப்பதான் காய்ச்சல் உனக்கு குறைஞ்சிருக்கு. இப்படி எதையுமே சாப்பிடாம நீ இருந்தேன்னா உடம்பு பலவீனமா ஆயிடுமா. இந்த அட குடிங்கக்கா, இல்லைன்னா மறுபடியும் உங்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க வேண்டிய நிலைமை வரும்க்கா. இல்ல, கிருஷ்ணா மறுபடியும் கீழே விழ மாட்டா. நான் அனுபவிக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. நீ அங்க வச்சுட்டு போ சௌமியா. எனக்கு வேணும்னு தோன்றப்போ நான் எடுத்து குடிச்சுக்கிறேன். இப்போ எனக்கு வேண்டாமா. நான் கொஞ்ச நேரமாவது இந்த இடத்துல தனியா இருக்கேன்.
இருந்தாலும் அம்மா இவ்வளவு சீக்கிரம் போயிடுவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. என்னால அவங்க இறந்துட்டாங்கன்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. இதுக்கப்புறம் நினைச்சு பார்த்து என்ன பிரயோஜனம்? போனவங்க போய் சேர்ந்துட்டாங்க. 3வது நாள் காரியம் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கும் போயிட்டாங்க. அங்க இருந்த கூட்டத்திலேயே அம்மாவுக்காக ரொம்ப அழுதது நீ மட்டும்தான். அவங்க செத்த அன்னைக்கு நீ அழுததை பார்த்து எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. நீ அந்த அளவுக்கு அழுதுருக்க கூடாது. அது எப்பவுமே பொண்ணுங்க தாங்க மனசு விட்டு கதறி அழுவாங்க. ஆனா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ்வளவுதான். இப்போ எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. ஆனா நீ ரொம்ப வருத்தத்துல இருக்கிற மாதிரி தான் என்கிட்ட சொன்ன. அம்மா இப்ப சாகறதுக்கு பதிலா 1.5 மாசம் முன்னாடி செத்து போயிருந்தா பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட்ல போட்டிருந்த அந்த 20 லட்சம் ரூபாயும் எந்த பிரச்சனையும் இல்லாம மொத்தமா நம்ம கைக்கே கிடைச்சிருக்கும். அன்னைக்கு அதுக்கான நாமினியா நான் தானே இருந்தேன். அது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. அன்னைக்கு நான் புத்திசாலித்தனமா யோசனை பண்ணாதனால ஒரு 4 லட்சம் ரூபாய் நமக்கு கிடைச்சது. மீதி எல்லாத்தையும் அதான் உங்க முட்டாள் அண்ணனுங்க தீயில போட்டு எரிச்சிட்டானுங்களே. இன்னொரு விதத்துல யோசிச்சு பார்த்தா அதுவும் ரொம்ப நல்லதுக்கு தான். அப்படி பண்ணலனா அம்மா அந்த பணத்தை அந்த கிருஷ்ணா பேர்ல டெபாசிட் பண்ணிருப்பாங்க. எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த பணம் அவளுக்கு கிடைச்சிடக்கூடாது. இப்ப இருக்கிறது அந்த வீடும் இடம் தான். அதை கண்டிப்பா உங்க அம்மா அவ பேர்ல எழுதி வச்சிருப்பாங்க இல்லையா? இல்லைங்க, அம்மா அப்படிலாம் எழுதி வச்சிருக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. சொத்தை எழுதி கொடுத்திருந்தா அது நிச்சயமா அண்ணனுங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை அம்மா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு செத்திருந்தா அது கண்டிப்பா நடந்திருக்கும். ஆனா இப்போ அது நடந்திருக்க வாய்ப்பே இல்லைங்க. அப்படின்னா உங்க அம்மா இவ்வளோ சீக்கிரம் செத்து போனது அது நம்ம நல்லதுக்காக தான். அந்த இடத்தோட பத்திரத்தை உன்னால எடுத்துட்டு வர முடியுமா? கண்டிப்பா முடியும். அம்மா வீட்ல இருந்து 3 நாள் கழிச்சு தான் நான் நம்ம வீட்டுக்கே வந்தேன். அது ஏன் உங்களுக்கு தெரியுமா? எதுக்கு? எப்படியாவது அந்த சொத்தை நான் ஏன் பேருக்கு மாத்தணும். அதுக்கப்புறம் நான் அந்த பொண்ணையும் பாட்டியும் அங்கிருந்து அடிச்சு துரத்த போறேன். ஆனா பத்திரத்தை எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அதை எப்படிங்க என் பேருக்கு மாத்த முடியும்? ஏண்டி யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குற? வில்லேஜ் ஆஃபீஸர் தான் என்னோட வேலையே. பழைய டேட்டை மாற்றி டாக்குமெண்ட்டை மாற்றுறது கஷ்டமா என்ன? நீ அந்த ஒரிஜினல் பத்திரம் எங்கே இருக்குன்னு முதல்ல கண்டுபிடி. அது அந்த வீட்டில் தாங்க இருக்கும். அன்பா பேசி நான் அதை அந்த வீட்டில இருந்து எடுத்துட்டு வந்தா உங்களுக்கு போதும். ஓகே, நீ அந்த பத்திரத்தை என் கையில் எடுத்துட்டு வந்து கொடுத்தா மட்டும் போதும். மற்ற வேலைகளை நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னா நாளைக்கே அங்கே போகலாம். அதெல்லாம் எனக்கு சேர வேண்டிய சொத்து. அம்மாவோட சொத்தெல்லாம் பொண்ணுங்களுக்கு தான் வரணும். அதை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனால் உங்கள் அண்ணனுங்க அது மேலே கண்ணு வைக்கிறதுக்கு முன்னாடி போனால் நமக்கு நல்லது. எனக்கு வேலையும் ஈஸியாகிடும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.